ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 8:15 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 5:02 மணி வரையிலும் உத்திரட்டாதி, அதற்கு பின்பு ரேவதி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சில சுப விரயங்களை பார்க்கலாம். புதன்கிழமையான இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தையும் செய்யலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ஏற்கனவே உங்கள் பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு இன்று அதற்கான நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்கள், புதிய வீடு வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இது அனைத்திலையும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல மாதங்களாகவே இருந்து வந்த மன சோர்வு தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு இன்று திடீர் பிரயாண யோகங்கள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒரு பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மாறும். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வியாபாரங்கள் வருவது மற்றும் இவர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் இன்று வெற்றியடையும். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மையும் வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் ஸ்ரீ ராமபிரானை சென்று வணங்குவது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பாக்கியத்தில் சந்திரனும் ராசியில் குருவும் இருப்பது ஒரு குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு வெற்றியை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் மாறலாம். புதிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் நீங்கும். வியாபாரம், தொழில் மற்றும் வேலை விஷயத்தில் இருந்து வந்த ஒரு பதற்ற நிலை மாறலாம். 8ஆம் இடத்தில் சந்திரன் சனியுடன் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை பார்க்கலாம். இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு. இருந்த போதிலும் சந்திரன் சனியுடன் சேர்ந்து இருப்பதும் குரு 12ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று ஒரு சிலருக்கு மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளையே கொடுக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள் வந்து சேரும். பல மாதங்களாகவே உங்களுக்கு வரவேண்டிய விசா பிரச்சனைகள் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களாக இருந்தால் வேலையில் இருந்து வந்த ஒரு பதற்ற நிலை மாறும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய மாற்றத்தை பார்க்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் நல்ல ஒரு மாற்றத்தை இன்றைய நாளில் உங்களுக்கு தருவார். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு.
மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும். இன்று புதிய கடன் முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். பல நாட்களாக வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் புதிய வேலை மாறுவது, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு இருந்து வந்த மன பயம் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலைக்கான ஒரு சில வாய்ப்புகள் வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதனால் மனதளவில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள், மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு விடை உண்டு. புதிதாக ஏற்பட்ட நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இவை இரண்டுமே உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வேலைக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் கருடனை வணங்குவதும் சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். இன்று சற்று உடல் சோர்வு ஏற்படலாம். ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடலில் தளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பல நாட்களாக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயத்திற்கு இன்று அதற்கான நற்செய்திகள் வரும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கலந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நன்மையை தருவார். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் ஏற்கனவே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் தன லாபத்தை கொடுப்பார். புதிய மனிதர்களினுடைய நட்பு மற்றும் புதிய மனிதர்களிடையே இருந்து வந்த ஒருவித மனக்குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான சோர்வு தீரும். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயங்களுக்கு இன்று நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வதல் மற்றும் இருக்கிற வேலையில் உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, மனதளவில் பல நாட்களாக இருந்து வந்த மனபாரங்கள் தீரும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமைகளை சுமக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த சுமை உங்களுக்கு ஒரு இனிய சுமையாகவே இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு சந்திரன் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம். தேவைப்பட்டால் மருத்துவர்களை சென்று பார்ப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் இன்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் கொடுப்பார். புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் கருடனையும் வணங்க சந்திரன் மற்றும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு நல்ல நிவர்த்தி உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.